மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் தீவிரவாத தடுப்பு போலீசார் நடத்திய சோதனையில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், விவரம் என்ன? அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் தற்பொழுது 31 வங்கதேச இளைஞர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்ததாகவும் அவர்களிடம் போலி ஆதார் அட்டைகள் இருந்ததாகவும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி அன்று 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலர் பனியன் நிறுவனங்களில் போலியான ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை காண்பித்து அதன் மூலமாக இங்கு பணியில் சேர்ந்து பணியாற்றி வருவதாக கோவையில் இருக்கக்கூடிய தீவிரவாத தடுப்பு குழு போலீசாருக்கு ரகசிய தகவலானது கிடைத்தது. இதன் அடிப்படையில் நேற்று இரவு இங்கு திருப்பூரில் முகாமிட்ட தீவிரவாத தடுப்பு குழு போலீசார் பல்வேறு நிறுவனங்களிலும், அதாவது குறிப்பாக தகவல் கிடைக்கப்பட்ட நிறுவனங்களில் சென்று ஆய்வு நடத்திய போது பல்லடம் அருகே இருக்கக்கூடிய அருள்புரம் பகுதியில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் 28 இளைஞர்கள் போலியான ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கொடுத்து அதன் மூலமாக இங்கு பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் உடனடியாக அந்த 28 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொண்டு வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 2 வங்கதேச இளைஞர்களும், நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 1 வங்கதேச இளைஞர் என 31 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பலர் திருப்பூரில் தங்கியிருக்கின்றனரா, எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களும் அவர்களிடம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது தொடர்ந்து வங்கதேச இளைஞர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது திருப்பூரில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.